போறோம் இப்போ அட்ஜெக்டிவ் மட்டும் பார்ப்போம். அட்ஜெக்டிவ் இது அட்ஜெக்டிவ் தான் கரெக்டா. உடைய வின்னு தான் நவுன். ரிவர்ஸ் இவன் தான் நவுனு. அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் அப்ப இவன் யாரு? இவன் யார பத்தி பேசுறான்? பாலிசி பத்தி பேசுறான்னா எதை பத்தி பேசுறான்? ஃபர்ஸ்ட் ஹார்ட் ரைட்ஸ் என்னன்னு தெரியுதாங்க? ரைட் விங்னா என்னது? ரைட் விங்னா என்னது? பிஜேபி மத சார்பு உடையது, அதுதான் ரைட் விங். லெஃப்ட் விங்னா காம்யூனிஸ்ட். இப்ப இவரு வந்துட்டு ஜெயிச்சுட்டாருன்னா எதை ரிவர்ஸ் பண்ணலாங்க? ரைட் விங்க ரிவர்ஸ் பண்ணலாங்க. இந்த ரைட் விங்கிற வார்த்தை என்னன்னு எடுக்கணும்? ஹார்ட் ரைட்டா இருக்கக்கூடிய டொமெஸ்டிக் பாலிசி. அடுத்தது ஹார்ட் ரைட்டா இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசி. இப்ப நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இது அட்ஜெக்டிவ் எடுத்துக்கிறேன். இந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கிறேன்னா அட்வர்ப். யார பத்தி பேசுறது? டொமெஸ்டிக்கோ ஃபாரின். சரியா? நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்திருக்கா பின்னாடி அட்ஜெக்டிவ் வந்திருக்கா? முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. அப்போ பிரச்சனை இல்லை, நார்மல். ரைட். ஓட்டர் உடைய வேர்டு ரைட். அட்ஜெக்டிவல் கிளாஸ் கரெக்டா? அட்ஜெக்டிவல் கிளாஸ் கரெக்டா? தட் என்னது? தட் நார்மல் கன்ஜெக்ஷன். தட் என்னதுங்க? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் as சப்ஜெக்ட். தட் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா வேர்டிக். வேர்டிக்ட் வெளியே அனுப்பிடுச்சு. யார வெளியே அனுப்பிடுச்சு? சோ ஓட்டருடைய தீர்ப்பு, ஹங்கேரியில ஓட்டருடைய தீர்ப்பு வெளியே அனுப்பிடுச்சு. யார? விக்டர் ஆர்பன். யாரு? ஹங்கேரியுடைய. இங்க பாருங்க, ரைட் விங் வந்துட்டா. ரைட் விங் இவர் தான் ரைட் விங். கிறிஸ்டியன் நேஷனலிஸ்ட், அடுத்தது பாப்புலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட். எத்தனை வருஷம்? 20 வருஷமா போடல, கடைசி 16 வருஷத்துக்கு இவர் தான் இருக்காரு. 16 இயர்ஸுக்கு இருந்திருக்காரு. இங்க 4 வருஷம், இங்க நம்ம ஊர்ல தான் 5 வருஷம், அவன்ல 4 வருஷம் தான். அப்ப மொத்தம் எத்தனை தடவை? 5 தடவை இருந்திருக்காரு. 98 2002 2010 இருந்து 2026 வரைக்கும். And 4 previous consecutive electoral. நவுன் இருக்கா? அட்ஜெக்டிவ் இங்க இருக்கா? எலக்டோரல் வின்ஸ், consecutive wins, 4 previous consecutive wins. கரெக்ட் தானா? 4 wins எடுத்துக்கவா? 4 wins எடுக்கலாமாங்க? 4ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். எத்தனை வின்ஸ்? எப்ப இருந்த வின்ஸ்? ப்ரீவியஸ் ஆன வின்ஸ். எப்படிப்பட்ட வின்ஸ்? கன்செக்யூட்டிவ் வின்ஸ். எந்த மாதிரி வின்ஸ்? எலக்டோரல் வின்ஸ். 4மே அட்ஜெக்டிவ். நான் திருப்பி சொல்றேன், நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப மீனிங் பார்க்கல, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜஸ்ட் அட்ஜெக்டிவ் தான் பார்த்துட்டே இருக்கு. இங்க ஃபுல்லாவே அட்ஜெக்டிவா இருக்கு, அதான் பிரச்சனை. இந்த விக்டர் ஆர்பன் இருக்கான்ல, இந்த விக்டர் ஆர்பனை பத்தி சொல்றதுதான் இது ஃபுல்லாவே. கரெக்டா? இவர் தான் ஹங்கேரியுடைய கிறிஸ்டியன் நேஷனலிஸ்ட் பாப்புலிஸ்ட் ஹார்ட் ரைட் மினிஸ்டர், record 20 years in power and 4 previous conservative electorals. முடிஞ்சிச்சு, சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. சப்ஜெக்ட் யாரு? இஸ்க்கு. ஓட்டர்ஸ் வேர்டு எங்க கொடுக்காங்க? ஹங்கேரி. இது ஃபுல்லா யார பத்தி பேசுது? வேர்டிக்ட பத்தி பேசு. ஓட்டருடைய வேர்டிக்ட் எப்படி இருக்கு? ambiguousனா unclear. ambiguousனா unclear, unambiguousனா clear. ஓட்டருடைய முடிவு தெளிவா. ஸ்டேட் வெர்ப் பின்னாடி வருது அட்ஜெக்டிவ். இது யாரை பத்தி தான் பேசு? சப்ஜெக்ட் பத்தி பேசு. ரைட். ஓகே.
என்னது? இது என்னதுங்க? ப்ரோனவுன். சரி, ஓகே. மெனி நிறைய, என்ன நிறையா? என்னுடைய ஷிஃப்ட்ல நிறையா. இப்ப இது மெனி ஷிஃப்ட்ங்கிறது தான் எப்படி எழுதிருக்காங்க? மெனி ஷிஃப்ட்ங்கிறது தான் மெனி ஆஃப் த ஆர்பன் ஏரா ஷிஃப்ட் எழுதிருக்காங்க. சரியா? பார்ட் ஆஃப் ஸ்பீச். பார்ட் ஆஃப் ஸ்பீச் அட்ஜெக்ட். ரைட். பார்ட் ஆஃப் ஸ்பீச் அட்ஜெக்டிவ். இது என்னது? எதை பத்தி பேசுது? எதை பத்தி பேசுது? அடுத்து பக்கத்துல இருக்க பத்தி பேசு. யாரு? யார பத்தி பேசுது? இந்த இருக்கான்ல மேகியர்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை பத்தி பேசு. சரி, இவன் சப்ஜெக்டா? வேர்பு சொல்லுங்க. வாஸ் என்டோர்ஸ், சப்போர்ட் பண்ணப்பட்டது பை ப்ரிப்போசிஷன். அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் நவுன். இந்த மூணு பேரும் தான் எப்படின்னு சொல்றாங்க? ஆல். நெக்ஸ்ட் வார்த்தை. பார்ட் ஆஃப் ஸ்பீச். எல்லாரும் பார்க்கப்படுகிறார்கள். இன்னும் மீனிங் நம்ம போடலைங்க. நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? அட்ஜெக்டிவ் தான் பார்த்தோம். பார்ட் ஆஃப் ஸ்பீச் அட்ஜெக்டிவ். இங்க பாருங்க, 3 பேரை பேசுறாங்களா? 3 பேர் இருக்காங்களா? டேஷ் போட்டிருக்காங்களா? 3 பேர் வராங்களான்னு போவோம். ஒன்னு ட்ரம்ப். இது யாரை பத்தி பேசுது? ட்ரம்ப பத்தி பேசுது. ரெண்டாவது ஓகே, இது யாரை பத்தி பேசுது? இது யாரங்க பேசுது? இது யாரை பத்தி பேசுது? நெட்ல இங்க பாருங்க, மிஸ்டர் ஆர்பன் சப்போர்ட்டட் whom. என்னதுடா? whom சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா? ஆப்ஜெக்ட். யார ரெஃபர் பண்ணுது? மிஸ்டர் ஆர்பன் சப்போர்ட்டட் நெட்டனாயு அன்இக்விவக்கலி. அன்இக்விவக்கலினா கிளியர். கிளியர். சரியா? எக்விவிக்கல்னா அன்கிளியர். ஆம்பிகுவஸ்னா அன்கிளியர். அன்ஆம்பிகுவஸ்னா கிளியர். அன்இக்விவக்கலினா என்னது? சரி, பார்ட் ஆஃப் ஸ்பீச். இது என்னது? அட்ஜெக்டிவல் கிளாஸ். யாரை பத்தி பேசு? வேர்ல்ட பத்தி பேசு. பாருங்க, நம்ம V3S அட்ஜெக்டிவோ அட்ஜெக்டிவ் பின்னாடியோ இது வரைக்கும் வந்திருக்காங்க? வரல. எல்லாமே எப்படிதான் இருக்கு? முன்னாடி இருக்கு. இல்லைன்னா எப்படி வந்திருக்கு? அட்ஜெக்டிவல் கிளாஸ் தான் வந்து. அட்ஜெக்டிவ் இங்கிட்டு கரெக்டா சொல்லுங்கம்மா. இது பாருங்க, நிறைய நம்ம பார்த்தோம். வின்ஸுக்கு பார்த்தோம். 4 ப்ரீவியஸ் அப்படி வரிசையை பார்த்தோமா? எல்லாமே எப்படிதான் இருந்துச்சு? அட்ஜெக்டிவா இருந்துச்சு. இங்க இது அட்ஜெக்டிவ். இது என்னது? அடு. இது கேசஸ பத்தி பேசா, மோட்டிவேட்ட பத்தி பேசா? மோட்டிவேட்ட பத்தி பேசா. அப்ப இது அட்வோ.
திருப்பி நாட் ஜஸ்ட் பட் வந்திருக்கு. நாட் பட் வேற, நாட் ஜஸ்ட் பட் வேற. நாட் ஜஸ்ட் என்னது? இது மட்டும் கிடையாது. இது எலெக்ஷன் ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது. வேற என்ன பண்ணணும்? pursuing inclusive policy. டோட்டல் பேசேஜ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த பின்னாடி வர்ற அட்ஜெக்டிவ் இல்ல. எல்லா இடத்துலயுமே அட்ஜெக்டிவ் எப்படிதான் இருக்கு, பட் எல்லா இடத்துலயும் அட்ஜெக்டிவ் இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்த்து முடிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், அப்படிதானே? சரி, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஃபுல் மீனிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ட் பண்ணிடும். ஓட்டருடைய வேர்டிக் இன் ஹங்கேரி. இது என்ன பண்ணுது? வெளியே அனுப்புது. யார? விக்டர் ஆர்பனை வெளியே அனுப்புது. விக்டர் ஆர்பன் யாரு? ஒரு பிரைம் மினிஸ்டர், ஹங்கேரியுடைய பிரைம் மினிஸ்டர். 20 வருஷம் பவர்ல இருந்திருக்காரு. 4 தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. இது வந்து தெளிவா இருக்கு. என்ன தெளிவா இருக்கு? மக்களுடைய வேர்டிக்ட் தெளிவா இருக்கு, மக்களுடைய ஜட்ஜ்மெண்ட் தெளிவா இருக்கு. ஏன் தெளிவா இருக்கு, என்ன தெளிவா இருக்குன்றதா பின்னாடி பார்க்கலாம். இங்க பாருங்க, ஏன் தெளிவா இருக்குன்னு சொல்றாங்க. இவர் வெறுமனே எத்தனை ஜெயிக்காரு? 55 சீட்டு தான். என்ன எத்தனை சீட்டு? 170. அப்ப பக்கத்துல வந்து தோக்கல. மக்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கு? தெளிவா இருக்கு. இவனுக்கு வெறும் 55 சீட்டு தான். இவங்க எவ்வளவு? 130. அக்கார்டிங் டு லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ், has one verb about உடைய part of speech. about உடைய part of speech approximately இத்தனை சீட்டு, இவன் இத்தனை சீட். the has எவ்வளவு மெஜாரிட்டி இருக்கு? 2/3 மெஜாரிட்டி இருக்கு. யாருக்கு இருக்கு? அந்த 8 மேகியார் அவனுக்கு இருக்கு 2/3 மெஜாரிட்டி. இந்த ஹங்கேரியன் பார்லிமெண்ட். இது எப்படிதான் இருக்கு? பெரிய 2/3 மெஜாரிட்டி போதும். எதுக்கு போதும்? ஒவ்வொன்னு ஹெல்ப் பண்ண போதும். யார ஹெல்ப் பண்ணணும்? இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த 2/3 மெஜாரிட்டி போதும். இவருக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஓவர் டர்ன் பண்றதுனா தலைகீழ் ஆக்குறது, ரிவர்ஸ் பண்றது. 2/3 மெஜாரிட்டி போதும். எதுக்கு போதும்? ஹெல்ப் பண்றதுக்கு போதும். யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்? மேகியாருக்கு. எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? தலைகீழாக்கணும். எதை தலைகீழாக்கணும்? 20 வருஷம் இவன் இருந்தான்ல, 20 வருஷத்துல இவன் மாத்தி வச்சிருந்தான். இவன் ஷிஃப்ட் பண்ணி வச்சிருந்தான். எந்த ஃபீல்ட்ல எல்லாம் மாத்தி வச்சிருந்தான்? எஜுகேஷன், ஹெல்த், ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ், அப்புறம் பிரச்சனை உண்டாக்கக்கூடிய இது. இப்ப இதெல்லாம் இவனால மாத்த முடியுமா முடியாதா? 20 வருஷமா ஆர்பன் பண்ண விஷயங்களை மாத்த முடியுமா முடியாதா? முடியும். மாத்துறதுக்கு எது ஹெல்ப் பண்ண போகுது? இந்த மெஜாரிட்டி. மெஜாரிட்டி வந்துட்டு போதும், இஸ் இனஃப்ங்கிறது அட்ஜெக்டிவா வந்திருக்கு. சரியா? சரி, எல்லாத்தையும் தலைகீழா ஆக்கிடலாமா? ஆர்பன் வந்துட்டு 20 வருஷம் ரூல் பண்ணிருக்காருங்க. அவர் கொண்டு வந்த எல்லாத்தையும் தலைகீழா ஆக்கிடலாமா? எல்லாத்தையும் ஓவர் டர்ன் பண்ணிடலாமா? எதை ஓவர் டர்ன் பண்ணலாம்? நிறைய விஷயங்களை ஓவர் டர்ன் பண்ணிடலாம். எந்தெந்த ஃபீல்டுல எல்லாம் வரிசையை சொல்றாங்க. அதுல ஒரு பிரச்சனையான ஃபீல்டு எதுதான்? சரி, என்இஆர். என்இஆர்னா என்னது? இது அவங்க லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, நேஷனல் கோஆபரேட்டிவ் சிஸ்டம். நேஷனல் கோஆபரேஷன் சிஸ்டம். அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? நிப்பாட்டுங்க. தனியா யோசிச்சு, எனக்கு தனியா யோசிச்சு தெளிவா சொல்லணும். கையை காமிக்கிறவங்க. that the opposition said சரி, வேண்டாம் வேண்டாம். இந்த என்சிஎஸ் இருக்குல்ல, இது நல்லதா கெட்டதா? நான் என்ன பண்றேன்? இதை அடிச்சிடுறேன். தனி கிளாஸ் இதை அடிச்சிடுறேன். அப்போசிஷன் சொல்லிச்சு. இந்த என்சிஎஸ் நேஷனல் கோஆபரேட்டிவ் சிஸ்டம் பத்தி அப்போசிஷன் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? இதை ரெஃபர் பண்ணுது. இது சப்ஜெக்ட் that led to an economic downturn. என்ன அர்த்தம்?
எக்கனாமி எங்கிட்டு போயிடுச்சு, கீழே போயிடுச்சு அப்படின்னு யாரு சொல்றா? ப்ரொபோர்ஷன் சொல்றோம். இது யாருடைய இது NCSங்கிறது யாருடைய ஸ்கீம்? யாருடைய ஸ்கீமு? ஆர்பனுடைய ஸ்கீம். அப்ப அப்போஷன்ல யார் தான் இருந்திருப்பா? இவன் தான் இருந்திருப்பான். இவன் தான் என்ன சொல்லியிருக்கான், டே இந்த ஸ்கீமை போடாத, இந்த ஸ்கீம் என்ன ஆயிரும், எக்கனாமிக் டவுன் டர்னுக்கு போயிடும். அடுத்தது வைட் ஸ்ப்ரெட் கரப்ஷன். ரெண்டாவது பாயிண்ட் லெட் டூ இருக்குல்ல, டூ ப்ரிப்போர்ஷன், இது ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட் 1, ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட் 2, வைட் ஸ்ப்ரெட் கரப்ஷன் அண்ட் குரோனிக் கேபிட்டலிசம். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். குரோனிக் கேபிட்டலிசம் என்னது? அநியாய லாபம் சம்பாதிக்கிறது தான் குரோனிக் கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் அப்படின்னாலே என்னது? ப்ராஃபிட். அதுல குரோனிக் கேபிட்டலிசம்னா நெகட்டிவ். அநியாயமா ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது தான் குரோனிக் கேபிட்டலிசம். அதுக்கு as well as இவங்களுக்கு யாரு பிடிக்காது? EU பிடிக்காது. யூரோப்பியன் யூனியன் ஒண்ணு இருக்குங்க, சரியா? யூரோப்ல இருக்க எல்லா கண்ட்ரிஸும் ஒன்னா இருந்து நான் உனக்கு இந்த பொருள் தரேன், நீ எனக்கு இந்த பொருள் தானு சேர்ந்து இருக்கதான் யூரோப்பியன் யூனியன். இப்ப இவர் யாருக்கு அகெயின்ஸ்டா இருக்காரு? அந்த யூரோப்பியன் யூனியனுக்கு அகெயின்ஸ்டா. சரி, பிரிட்டன் இருக்குல்ல, பிரெக்சிட்னா என்னது? பிரெக்சிட் பிரெக்சிட் என்னது? பிரெக்சிட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிரெக்சிட்னா என்னதுடா? ஆன்லைன்ல சொல்லுவாங்க பாருங்க. பிரெக்சிட்னா என்னது? எப்பண்டா உடுவேன்ற மாதிரி வந்திருக்காங்க. பிரெக்சிட்னா என்னது? பிரிட்டன் வந்துட்டு வெளியே போச்சு. எதுல இருந்து வெளியே போச்சுன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பிரிட்டன் வெளியே போச்சு. எதுக்கு வெளியே போச்சு? பிரிட்டன் ஏன் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியே போச்சு? அதுதான் பிரெக்சிட். ஏன் வெளியே போச்சுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க ஒரு 10 பேர் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் 10 பேரும் நல்லா இருக்கணும், 10 பேரும் ஒன்னா இருப்போம்னு நினைச்சு பண்றீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. மீதி 9 பேர் என்ன பண்றான்? கொடுக்கான், கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கான். நம்ம தான் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கடைசியா ப்ராஃபிட் வருது, பிரிக்கிறாங்க. ப்ராஃபிட் பிடிக்கும் போது எல்லாருக்கும் ஈக்குவலா பிடிக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு இது வேண்டவே வேண்டாம், நான் என்ன பண்ணிக்கிறேன், என் வேலையை நான் தனியா பாத்துக்கிறேன்னு போகும்ல, அதுதான் பிரெக்சிட். பிரிட்டன்காரன் அதான் சொல்றான், நான் யூரோப்பியன் யூனியன் நிறைய கொடுக்கேன், ஆனா எனக்கு திருப்பி வர்றது ரொம்ப கம்மிதான், நானே என் நாட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் பிரெக்சிட். சோ எதுல இருந்து வெளியே வராங்க? யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியே வராங்க. இந்த விக்டர் ஆர்பனோ எப்படிதான் இருக்காரு அப்படின்னா ஆன்டி யூரோப்பியன் யூனியன் தான் இருக்கு. சரியா? ஓகே. ரைட், அடுத்தது இவர் இருக்காருல்ல, இவர் ஜெயிச்சிருக்காரு. இவரை பத்தி சொல்ல போறோம். இவரு யாரு? ஃபிடெஸ் பார்ட்டி. ஃபிடெஸ் யாரு? ஃபிடெஸ் யாருடைய பார்ட்டி? ஃபிடெஸ்னா யாருடைய பார்ட்டினா எங்க இருக்கானுங்க? இவன் கட்சியில தான் இருந்தான் 2 வருஷம் முன்னாடி வரைக்கும். விக்டர் ஆர்பனுடைய கட்சியில இருந்தவன் தான் இவன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விக்டர் ஆர்பன் கட்சியில இருந்தவன். என்ன பண்ணிட்டான் இவன்? when he quit the ruling party விட்டு வெளியே வந்துட்டான். எதுக்கு வெளியே வந்தான்? பாலிசி சரியில்லைன்னு வெளியே வந்துட்டு and set up. இங்க பாருங்க, he quit. அவன் குவிட் பண்ணிட்டான். அவன் தான் என்ன பண்ணிட்டான்? செட்டப் பண்ண. எத? அவனுடைய ஓன் பொலிட்டிக்கல். இவன் தான் எங்க இருந்தான்? அவர் கட்சியில இருந்து 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்தா. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வெளியே வந்து புது கட்சி ஆரம்பிச்சு அவரே போட்டுட்டாப்ல, அவரே காலி பண்ணிட்டான். சோ இவன் என்ன பண்ண மாட்டாங்க? இஸ் பாசிபிள் கிடையாது. எதுக்கு? டு ரிவர்ஸ் மிஸ்டர் ஆர்பன்ஸ் ஆன்டி இமிகிரண்ட் பாலிசிஸ். however நிறைய பாயிண்ட மாத்துவான். இவ்வளவு பாயிண்ட மாத்துவான். இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுவான். எது ஷிஃப்ட் பண்ண மாட்டான்? ஆன்டி இமிகிரண்ட் பாலிசிஸ் அவர் என்ன பண்ண மாட்டாரு? மாத்த மாட்டார். சரியா? அவர் சண்டை போட்டு வெளியே வர்றாரு. சண்டை போட்டு வெளியே வர்றது, நிறைய பாலிசியில வெளியே வர்றாரு.
ஆனா எதை கண்டிப்பா மாத்த மாட்டான்? ஆன்டி இமிகிரேஷன் பாலிசி. சரி, ஓகே. அஹெட் ஆஃப் த போல்ஸ், எலெக்ஷனுக்கு முன்னாடி, இவனை யாரெல்லாம் சப்போர்ட் பண்றா? 3 பவர்ஃபுல் லீடர்ஸ். 3 பேருமே எப்படி பார்க்கப்படுறாங்க? ரீசன்ட் சண்டைய தூண்டி விட்டவன், அடிக்க போனவன், சண்டைய ஆரம்பிச்சவன் அக்ரெசிவ். அப்படின்னா அக்ரெசிவ்னு என்ன அர்த்தம்? சண்டைக்கு போகக்கூடிய மோசமானவா? அக்ரெசிவ். கிரிக்கெட்ல சொல்லுவாங்க அக்ரெசிவ் பிளேயர். நம்ம என்ன அர்த்தம்? எல்லா பதியும் 6 அடிக்க பாப்பாப்புல. அக்ரெசிவ்னா அட்டாக் பண்ண போறவன். அட்டாக் பண்ண போறேன். இவனை யார் சப்போர்ட் பண்ணிருக்கா? 3 பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. 3 பேர் எப்படி பார்க்கப்படுறாங்க? 3 பேர் அக்ரெசிவ். எதுல அக்ரெசிவ்? ரீசன் நடந்த சண்டை. அப்ப வரக்கூடிய 3 பேருமே எங்கேயோ யாரையோ அட்டாக் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாரு? ஃபர்ஸ்ட் யார் வரா? ட்ரம்ப். அட்டாக் பண்ணிருக்கானா? இந்த ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ட்ரம்ப் என்ன பண்றாரு? ஹூ ஈவன் சென்ட் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் to address a public rally with Mr. Orban in Budapest. Budapest தான் ஹங்கேரியுடைய கேபிட்டல். என்ன பண்றான்? வைஸ் பிரசிடென்ட் அனுப்பிட்டு டேய் போயிட்டு ஒரு பிரச்சாரத்துல ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு வான்னு அனுப்பி விடுறான். அந்த அளவுக்கு ட்ரம்ப்பும் விக்டர் ஆர்பனும் க்ளோஸ். வைஸ் பிரசிடென்ட்டையும் அனுப்பி அவங்க நாட்டுக்கு போய் என்ன பண்ணு, இவனுக்கு சப்போர்ட்டா பேசுன்னு அனுப்பி விடுறான். அடுத்தது யாரு? விளாடிமிர் தலைவர். உக்ரைனை வந்து அடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அடுத்து எவன் சண்டைக்கு போவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல, விளாடிமிர் புட்டின். அடுத்த 3வது இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் நெட்னாயு. இவர் என்ன பண்றாரு? நெட்னாயு whom Mr. Orban supported clearly. இவனை யார் சப்போர்ட் பண்றா? யார் சப்போர்ட்? இவன் வந்துட்டு ஆர்பன் சப்போர்ட் பண்ணாதான் சொல்லல, ஆர்பன் தான் இவரை சப்போர்ட். பாருங்க, சண்டை போடுற 3 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்காப்ல. யாரு? விக்டர் ஆர்பன். பாருங்க என்னென்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. இவன் கேள்வி என்ன தெரியுமா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. இங்க பட்டுன்னு ஒரு வார்த்தை போடுறேன். இந்த 2 சென்டென்ஸ் நடுவில் நான் என்ன போடுறேன்? பட்டு போடுறேன். பட்டு கரெக்டா தப்பான்னு சொல்றேன். பட்டு போடுறேன் இல்ல ஹவர் போடுறேன். இந்த பட்டு கரெக்டா தப்பான்னு சொல்றேன். கரெக்டாமா? எந்திங்க எம்மா, எதுனாலும் பரவாயில்ல எந்திங்க. கேட்கிற எல்லாத்தையுமே எழுப்பி விடுவோம். நீங்க சொல்லுங்க, பட்டு கரெக்டா? கரெக்டா? கரெக்ட். கரெக்ட் தானே? நீங்க கரெக்ட் தானே? என்ன தோணுதோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்பதான் உங்களை திருத்த முடியும், சரி பண்ண முடியும். வராதா? இவங்க பேர் என்னது? பார்கவி தானே? நீங்க சொல்லுங்க. நீங்க அடுத்தது. பட்டு வருமா வராதா? வரும். கவி வராதுன்னு நினைச்சோம்ல. வருமா வராதா? வராதா? எந்திங்க நீங்க எந்திங்க. ஏய், உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க, சரியா? அவன் சொல்றான், பக்கத்துல இருக்கவன் சொல்றான், எல்லாருமே தப்பா சொல்லலாம், எல்லாருமே சரியா சொல்லலாம். எழுப்பி இருக்கிறதுல ஒருத்தவங்க மட்டும் ஆன்சர் மாத்தி சொல்லுவாங்க. அவங்களுக்கு தோணாத ஆன்சர் சொல்லுவாங்க. அவங்க கத்துக்க முடியாது. கத்துக்கணும் அப்படின்னா மனசுல தோன்ற ஆன்சர் சொல்லுங்க. உங்களை எழுப்பி விட்டு கேள்வி கேட்டு என்னைக்காவது நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேனா? கிடையாது. இல்ல, ஃபியூச்சர்ல பாசிபிலிட்டி எதுவும் கிடையாது. ஏன்னா எழுப்பி விட்டு கேள்வி கேட்கறது நீங்க யோசிக்கணும். இந்த பையன் எழுப்பு, ஸ்பெக்ஸ் போட்டுருக்கோம். வராது, பட்டு வராது. வரும். நீங்க வராது அப்படிதானே? வரும் தானே சொன்னீங்க? வரும். வராது.
சென்டென்ஸுக்கு மீனிங் புடிச்சிட்டா தெரிஞ்சது. ஹங்கேரி என்ன பண்ணிட்டான்? பட்லர் என்ன இடத்துல கதையை மாத்தணும். கரெக்டாங்க? ஹங்கேரி என்ன பண்ணிட்டான்? விலகிட்டு. எதுல இருந்து? இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து விலகிட்டான். எதுக்கு அப்புறம்? இட்டுனா யாரு? இட்டுனா யாரு? கோர்ட், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். இவன் இஷ்யூ பண்றான். என்ன இஷ்யூ பண்றான்? வாரண்ட் இஷ்யூ பண்றான். யாருக்கு எதிரா? பிரைம் மினிஸ்டர். யாருக்கு? நெதன்யாகுக்கு எதுக்கு கொடுக்கான்? வார் கிரைம்ஸ். சரி, இப்ப இஸ்ரேல் இந்த பக்கம் இருக்கு. சரியா? ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா இருக்கா சப்போர்ட்டா இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கு. இது வரைக்கும் புரியுதா? இவன் என்ன பண்றான்? இவன் என்ன பண்றான்? குவிட் பண்றான். இவன் ஏன் குவிட் பண்றான்? ஏன்னா இவன் எப்படி இருக்கான்? இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இவன் இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அதனால இவன் இருந்து என்ன பண்றான்? ஹங்கேரி என்ன பண்றான்? இப்போ குவிட் பண்றான். ஹங்கேரி எந்த பக்கம்? இஸ்ரேல் பக்கம். முந்தின லைன்ல என்ன சொல்றாங்க? மிஸ்டர் ஆர்பன் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு? யாருக்கு சப்போர்ட் பண்றாரு? இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாரு. எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றான்னா, இவன் என்ன கொடுத்துட்டான்? ஒரு வார் கிரைம் கொடுத்துட்டான்னு ஒண்ணு இவனுடைய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து என்ன ஆயிடுச்சு? விலகியாச்சு. பட் வருமா வராதா? வராது. சரியா? பட் வராது. பட் வர்ற மாதிரியே இருக்கு. அதுதானே சோ வரும், தேர்ஃபோர் வரும், பட் வர்ற மாதிரியே இருக்கும். ஆனா பட் இங்க வராது. ஏன்னு புரிஞ்சுக்கணும். இவன் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு வார் கிரைம்ஸுக்கு வாரண்ட் கொடுத்த உடனே தான் ஹங்கேரி என்ன பண்றான்? விலகுறான். யாருக்கு சப்போர்ட்டா தான் விலகுறான்? இஸ்ரேலுக்கு சப்போர்ட். போன லைன்லயும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் தான் இருக்கு, அடுத்த லைன்லயும் என்னதான் இருக்கு? சப்போர்ட் தான் இருக்கு. அதனால எந்த வார்த்தை வராது? பட் வராது. கரெக்ட். வயலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறதுல வராது. சரியா? தேர்ஃபோர் சோ போடலாம். இட் ரிமைன்ஸ் டு பி சீன். ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? பாசிவ் வாய்ஸ். பார்க்கப்படணும். என்ன பார்க்கப்படணும்? வெதர் வந்துச்சுனாலே ஆர் நாட்டு போடணும். சரியா? வெதர் என்னது? ஆர்பனுக்கு அப்புறம் இருக்கிற ஹங்கேரி திரும்புதா? எது திருப்புதா? அதனுடைய வழிய திருப்புதா? அது ஒரு பாத்துல போயிட்டு இருக்கு. யாருக்கு சப்போர்ட்டா போயிட்டு இருக்கு? அமெரிக்கா. யாருக்கு சப்போர்ட்டா போயிட்டு இருக்கு? அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு, அப்புறம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா போயிட்டு இருக்கு. இப்ப எந்தெந்த போர்லாம் உள்ள வருது? ஈரான் போர் உள்ள வருது, உக்ரைன் போர் உள்ள வருது, காசா போர் உள்ள. இந்த போர்கள்ல எல்லாம் இவனுக்கு சப்போர்ட்டா போயிட்டு இருக்குது இல்ல? அந்த சப்போர்ட்டா போயிட்டு இருக்கிற அந்த பாதைய இது மாத்துமா மாத்தாதா? சொல்லுங்க. மாத்துமா மாத்தாதா? மாத்துமா மாத்தாதாங்கிறத இனிமேல் தான் என்ன பண்ணணும்? இனிமேல் தான் பார்க்கணும். அது ஒரு வழியில போயிட்டு இருக்கு. அது போயிட்டு இருக்கிற வழிய மாத்துமா மாத்தாதா அப்படிங்கறத என்னதான் பண்ணணும்? இனிமேல் தான் பார்க்கணும். பார்க்கப்படணும். அது பார்க்கப்படணும். வழிய மாத்திரும் சொல்லல அவன். இப்போ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அந்த வழிய மாத்துமா மாத்தாதா அப்படிங்கிறது இனிமேல் தான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அதனால வெதர் போட்டா எப்பவுமே என்ன போட்டணும்? ஆர் நாட்டு போடணும். முடிச்சு விடுங்க. நாளைக்கு கிளாஸ் எப்போ? 7. ஹோம்ஒர்க்கு